சரி, நாம இப்ப ஒரு மிக முக்கியமான ஆனா அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு காலநிலை ஆய்வுக்குள்ள போக போறோம். இது ஏதோ சாதாரணமா சம்மர்ல வெயில் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடையாதுங்க. 2026 2027ல உலகத்தையே, குறிப்பா நம்ம பொருளாதாரத்தை தலைகீழா புரட்டி போட போற எல் நினோங்கிற ஒரு மாபெரும் நிகழ்வு பத்தினது. வாங்க இந்த தரவுகளை கொஞ்சம் ஆழமாவே பார்க்கலாம். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் இந்த 98% அப்படிங்கிற எண்ணம் தாங்க. சாதாரணமா நாளைக்கு மழை வரும்னு சொல்ற வானிலை அறிக்கைக்கே நம்ம கொஞ்சம் சந்தேகம் போடுவோம், சரியா? ஆனா உலகளாவிய காலநிலை வல்லுநர்கள் வரப்போற இந்த மாற்றங்களை 98% துல்லியத்தோட கணிக்க முடியும்னு அடிச்சு சொல்றாங்க. இது சும்மா ஒரு யூகமே கிடையாது, பக்கா சயின்டிபிக் டேட்டா. இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த நிபுணர்களோட கணிப்புப்படி அடுத்த சில வருஷங்கள்ல நாம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத, ஏன் மனித வரலாற்றிலேயே பதிவு செய்யப்படாத அளவுக்கு ஒரு கடுமையான வெப்பத்தை ஃபேஸ் பண்ண போறோம். சுருக்கமா சொல்லணும்னா 2026 மற்றும் 2027 நாம இதுவரை பார்த்ததிலேயே மிக மிக வெப்பமான வருஷங்களா இருக்க போகுது. இந்த விளக்கப்பதிவுல நாம குறிப்பா பார்க்க போற தலைப்புகள் இதுதான். 2027க்கான அதீத வெப்ப எச்சரிக்கை, எல் நீனோன்னா என்ன, அதோட வரலாறு, உலக அளவிலும் உள்ளூர் அளவிலும் அது ஏற்படுத்த போற சுற்றுச்சூழல் பாதிப்புகள், அப்புறம் இறுதியா இது எப்படி நம்ம பொருளாதாரத்தை ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பாதிக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்கலாம். முதல் பகுதி 2077 அதீத வெப்ப எச்சரிக்கை. வல்லுநர்கள் நமக்கு கொடுக்கற நேரடி வார்னிங் என்னன்னு பார்க்கலாம். தரவுகள் ரொம்ப தெளிவா காட்டுதுங்க. நாம ஒரு மாபெரும் வெப்ப அலைக்கு தயாராக வேண்டியிருக்கு. 2027 நெருங்கும்போது பூமியோட வெப்பநிலையில மிகப்பெரிய உயர்வு இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. இது பூமியோட மொத்த சராசரி வெப்பநிலையையும் அதீதமா உயர்த்த போகுது. அதனால இத பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா பகுதி 2, எல் நீனோ முறையை புரிந்து கொள்வது. இந்த வெப்பத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல கொஞ்சம் சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். இந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பல வருஷங்களுக்கு முன்னாடி தென் அமெரிக்காவில பெரு நாட்டு மீனவர்கள் கிறிஸ்மஸ் டைம்ல கடல் தண்ணி வழக்கத்துக்கு மாறா சூடாகிறது கவனிச்சாங்க. கிறிஸ்மஸ் சீசன்ல வர்றதால ஸ்பானிஷ் மொழியில குழந்தை ஏசோ அப்படின்னு அர்த்தம் படுற எல் நீனியோங்கிற பேரை இதுக்கு வச்சிட்டாங்க. ஒரு மாபெரும் அறிவியல் நிகழ்வுக்கு உள்ளூர் மக்களோட மரபு சார்ந்த பெயர் வச்சது எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல? இப்ப இந்த ரெண்டு பேட்டர்னையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். சாதாரணமா கடல் நீரோட்டமும் வானிலையும் கிழக்கிலிருந்து மேற்காக நகரும். ஆனா இந்த எல் நினோ டைம்ல என்ன ஆகும்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி தென் அமெரிக்காவோட பெரு நாட்டை ஒட்டிய பகுதிகளில் மையம் கொள்ளும். இப்படி மொத்த நீரோட்டமும் திசை மாறும்போது, சிம்பிளா சொல்லணும்னா உலகத்தோட மொத்த வானிலையும் அப்படியே தலைகீழா மாறிடும். பகுதி 3, காலநிலை மாற்றங்களின் வரலாறு. இது ஏதோ புதுசா திடீர்னு நடக்கிற விஷயம் இல்ல அப்படிங்கறத வரலாற்று தரவுகள் மூலமா பார்க்கலாம். இந்த 150 வருஷ வரலாற்று சுழற்சியை கவனிச்சிங்கன்னா இப்ப கொடுக்கப்படுற எச்சரிக்கை எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு நமக்கு புரியும். 1877-78 வாக்குல வந்த எல் நினோ சாதாரண கடைக்காரங்கள்ல இருந்து மாபெரும் சீன சந்தைகள் வரைக்கும் எவ்வளவு பெரிய பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்துச்சுன்னு ஆவணங்கள் சொல்லுது. அப்புறம் 1972 மற்றும் 77லயும் இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து நடந்திருக்கு. சோ இந்த பேட்டர்ன் ஒரு குறிப்பிட்ட சுழற்சியில எப்படி திரும்ப திரும்ப வருதுன்னு இது நமக்கு துல்லியமா காட்டுது. சரி, இப்ப பகுதி 4, உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதிப்பு. வரலாறு அறிவியலெல்லாம் பார்த்தாச்சு. இதனால உலக அளவுல என்ன டேமேஜ் நடக்க போகுதுன்னு பாப்போம். உலகத்துல எந்தெந்த பகுதிகள் கடுமையான வறட்சியில சிக்க போகுதுன்னு தெரியுமா? ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசியா, கிழக்கு ஆப்பிரிக்கா, அப்புறம் உலகத்தோட நுரையீரலான அமேசான் காடுகள். இந்த இடங்கள்லாம் மாபெரும் வறட்சியை சந்திக்க போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது உலகளாவிய விவசாயத்தையும் உணவு உற்பத்தியையும் எந்த அளவுக்கு மோசமா பாதிக்கும்னு. இதோட பாதிப்பு நிலத்துல மட்டும் இல்லைங்க, கடலுக்குள்ளயும் படுமோசமா இருக்க போகுது. கடல் தண்ணி சூடாகும் போது பவள பாறைகள் அதோட நிறத்தை இழந்து வெளுத்து போயிடும். இததான் கோரல் ப்ளீச்சிங்னு சொல்றோம். இது நடக்கிறதால மீன்கள், இறால்கள் மாதிரியான ரொம்ப முக்கியமான கடல்வாழ் உயிரினங்களோட இருப்பிடமே முற்றிலுமா அழிஞ்சிரும். இது மீனவர்களோட வாழ்வாதாரத்தை நேரடியா அடிக்கும். பகுதி 5, உள்ளூர் பாதிப்புகள் மற்றும் வறட்சி காலங்கள். உலக அளவிலான இந்த பிரச்சனை நம்ம ஊருக்குள்ள எப்படி வரப்போகுதுன்னு கொஞ்சம் உற்று நோக்கலாம். இது ஏதோ வெளிநாடுகள்ல நடக்கிற பிரச்சனைன்னு நாம ரிலாக்ஸா இருந்துட முடியாது. குறிப்பா நம்ம இந்தியாவுல மகாராஷ்டிரா, சிக்கிம், மேற்கு வங்கம் மற்றும் பல பிரதேசங்கள்ல இந்த காலநிலை மாற்றம் நேரடியான பாதிப்புகளை உருவாக்கும்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. சொல்லப்போனா 2026 அக்டோபர் மாசத்திலேயே இதோட தீவிரமான வறட்சி காலங்கள் நம்ம ஊர்ல ஆரம்பிச்சிடும்னு டேட்டா சொல்லுது. பகுதி 6, பொருளாதார சங்கிலித்தொடர் விளைவு. இதுதான் நமக்கெல்லாம் ரொம்பவே முக்கியமான நேரடியான ஒரு பிரச்சனை. நம்ம பர்ஸ இது எப்படி பதம் பார்க்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் கடல்ல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் எப்படி உள்ளூர்ல அத்தியாவசிய பொருட்களோட விலையை ஏத்துதுன்னு இந்த சங்கிலி தொடர கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். முதல்ல வறட்சி விவசாயத்தா அடிக்கும். உடனே அரிசி மாதிரி நாம தினசரி சாப்பிடுற உணவுகளோட விலை உலகம் முழுக்க எகுரும். அப்புறம் நீர்நிலைகள் காயறதால மின் உற்பத்தி குறைஞ்சு பவர் கட் ஆகும். கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? உள்ளூர்ல இருக்கிற கடைகள், உணவகங்கள்னு எல்லா தினசரி செயல்பாடுகளும் முடங்கும். இதுதாங்க அந்த மாபெரும் பொருளாதார சங்கிலி. ஆக இப்ப நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. தரவுகள் இருக்கு, 150 வருஷ வரலாறு இருக்கு, எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த 98% துல்லியமான வார்னிங்கும் இருக்கு.
இந்த நிலையில நாம எல்லாரும் நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். வரப்போற இந்த மாபெரும் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களை சமாளிக்க நாம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க போறோம்? இதுக்கு எப்படி தயாராக போறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.